அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நியாயாதிபதிகள் 3:16. ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். இஸ்ரவேல் ஜனத்தின் மீது எக்லோனுக்கு வெற்றி கொடுத்தார் 18 வருஷம். அதனால தான் அவன் வெற்றி பெற முடிந்தது. இல்லைன்னா தேவ ஜனத்தை வெற்றி பெற முடியாது. ஒரு மாம்சத்துக்குரியவன். இதை கேட்கிற கத்தரி பிள்ளைகளே நல்லா கவனிக்குங்க. ஏன் அவன் எதிரியை அனுப்பினார்? ஏன் 18 வருஷம் அடிமைத்தனம்? இஸ்ரவேல் ஜனம் பாவத்தை தெரிந்து கொண்டார்கள். கர்த்தர் எக்லோனை தெரிந்து கொண்டார் அவர்களை சீர்படுத்துவதற்கு. இதுதாங்க உண்மை. தேவ ஜனத்தை சீர்படுத்துவதற்கு தேவன் மாம்சத்துக்குரிய சத்துருவாயிருந்த எக்லோனை தெரிந்து கொண்டார். ஆகவே தான் 18 வருஷம். ஒரு சத்துரு ஆண்ட அடிமைப்படுத்தினா அதோடைய பாதிப்பென்னு ஜனம் ருசி பார்க்கணும். பாவத்தை விட்டு திரும்பணும். பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டால், கர்த்தர் கீழ்ப்படியாம போட்டா, தேவனுக்கு தூரமாய் போனால் அதோடைய விளைவு என்பதை ஜனம் உணரணுங்க. அதுக்காகத்தாங்க கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஏன் அந்த பாடு, ஏன் அந்த நெருக்கம், ஏன் அந்த நஷ்டம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஏன் சாப்பிட முடியல, ஏன் சமாதானம் இருக்க முடியல, எதனால தலைகிழந்த மாற்றம் யோசிக்கணுங்க. அதை யோசிச்சு நீங்க திரும்பணும். தேவ ஆளுகைக்கு இருந்தா நீங்க எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க, சாத்தான் ஆளுகை செய்தா எப்படி கஷ்டப்படுவீங்க என்பதை உணர்வதற்காகத்தான் இந்த நெருக்க, இந்த சோதனை, இந்த பாடு உங்களுக்கு. யாரோ எவரோ இல்ல, அவனால இவனால இல்ல, காரணம் நீங்க தான். நான் தான் காரணம். முதல்ல ஒத்துக்கிடுங்க. நமது தோல்விக்கு, விழுகைக்கு என்ன காரணம் என்று நம்மை ஆராய்ச்சி பார்க்கணுங்க. அந்த ஆராய்ச்சி இல்லைன்னா தொடர்ந்து தோல்வியில் தான் இருப்போம். நம்ம அதுக்கு பதிலாக அந்த தற்பரிசோதனை சொல்றமே, அந்த தற்பரிசோதனை செய்து எங்க நாம் விழுந்திருக்கிறோம், என்ன காரணம், எப்படி தோல்வி அடைந்தோம், இதற்கு என்ன மூல காண்டு ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்துக்கு திரும்பி விட்டால் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.